காமிச்ச தமிழ்நாட்டுக்கு அவர் மட்டும்தான். அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. கடைசியா ஒண்ணு ஒரு ஆக்ஷனோட முடிச்சுக்கிறேன். எனக்கு அவர்னா இல்லை, இது நானா தான் பேச மாட்டேன்னு சொன்னேன். ஆன் ஸ்கிரீன்றதை தாண்டி அவரோட பர்சனல் லைஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பட்ட கஷ்டம், சின்ன வயசுலலாம் ஒரு ஆக்டராக ஸ்டார்ட் ஆகும்போது அவர் எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, அவர் எவ்வளோ அசிங்கப்படுத்தி வர வச்சாங்க. We love you. நான் கூட நம்ம தான் ஆட்டியே, நம்ம தான். இனிமே உதவிதான் ஆட்டமே இல்லை. ஜனநாயகன் ஜனநாயகன் ஆனிச்சு. ஆனா நான் ஒரு சீன் கூட பார்க்கல. தியேட்டர்ல வந்து தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு, அதுவும் இந்தியாவில தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வந்திருக்கோம். ஜனநாயக மூவி எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? பொங்கலுக்கே ரிலீஸ் ஆக வேண்டியது, அப்போ கொண்டாடினா வேற மாதிரி இருக்கும். இப்போ எப்படி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது, தீபாவளி ரிலீஸ் ஆகுது, படம் வர அன்னைக்கு தான் தீபாவளி, பொங்கல் தான், புரியுதா? அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. என்னடா அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுலாம் இல்லை ப்ரோ. நீ பாத்தீங்களா, தீபாவளி கணக்கா இன்னைக்கு கொண்டாட இருக்கு, அவ்வளோதான். என்ன கடைசி படம் கஷ்டம் இருக்கு, மற்றபடி வேற எதுவும் கிடையாது ப்ரோ. இது கடைசி படம், இதுல எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கு ப்ரோ? எவ்வளவு கலெக்ஷன் பண்ண நினைக்கிறீங்க ப்ரோ? கலெக்ஷன் அதெல்லாம் முக்கியம் இல்லை ப்ரோ. இன்னைக்கு என்ன கொண்டாடணுமோ அதான். இன்னைக்கு ஒரு நாள் தான், ஒரு நாள் இப்போ போயிடுச்சுன்னா அது திரும்ப வந்து இங்க இருக்கிற கோடிக்கணக்கான ஃபேன்ஸுக்கு இந்த மொமெண்ட் திரும்ப கிடைக்காது ப்ரோ. ஸோ இன்னைக்கு வந்து இந்த கலெக்ஷன் இதெல்லாம் வந்து நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. ஒரே ஒரு ஆள் தளபதி, அவருக்கு தான் இங்கே வந்திருக்கோம். அவர் எவ்வளோ கொண்டாட முடியுமோ அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுவோம், அவ்வளோதான். இதான் ஒன்லைன்ல சொல்லணும்னா ஜனநாயகம் பத்தி என்ன சொல்லுவீங்க? ஒன்லைன்ல சொல்லணும் ப்ரோ. ஐயா இது தளபதி படம். ஐயா தளபதி படம், ஐயா இது சிஎம் படம். பல சூழ்ச்சிகளால உங்களுக்கே தெரியும். ஆனா அதையும் தாண்டி நம்ம ஜனநாயகனா நம்ம சிஎம் தளபதி விஜயும் வந்திருக்காரு, நம்மளும் அவரோட சேர்ந்து வந்திருக்கோம். நான் நம்ம ஜனநாயகனுக்காக சிங்கப்பூர்ல இருந்து இங்க வந்திருக்கேன் இந்த படத்தை பாக்குறதுக்கு. ஸோ எல்லாரும் அதை மறந்துட்டு இந்த நாளை என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளவுதான். இந்த படம் எந்த வைப்ல இருக்கும்னு நினைக்கிறேன்? லியோ மாதிரி இருக்குமா? நம்ம படம் எல்லா வைப்லயும் இருக்கும் தலைவா. இந்த படம் அந்த ஜானர்லாம் இல்ல, எல்லாமே நம்ம வைப்பு தான். அண்ணன் படத்துலயுமே நல்லதுதான் செய்வாரு. ஸோ சேமா வந்து நம்ம நல்லதான் செய்ய போறாரு. ஸோ எந்த தொழிலும் பிரச்சனை இல்லை, எங்க வந்தாலும் அண்ணன் நல்லதான் செய்ய போறாரு. கடைசியா ஒண்ணு ஒரு ஆக்ஷனோட முடிச்சுக்கிறேன். எனக்கு ஆக்சுவலி எல்லா ஆக்டரும் பிடிக்கும். பட் ஆனால் இவருன்றது சொல்ல வரும்போது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா, ஏன்னா எமோஷன் கடந்தது. தளபதின்னு ஒரு பேர் சொன்னாலே ஒரு எமோஷன் பாருங்க, கண்ணு கலங்குது. அதனால தான் நான் பேசவே இல்லை. அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அவர்னா. இல்லை, இது நானா தான் பேச மாட்டேன்னு சொன்னேன். இல்லை அப்படி கிடையாது. அவர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துக்குமே அவர் தான் எனக்கு துணையாக இருந்தார். ஒரு சப்போர்ட்டிவாக, ஒரு ஹாப்பினஸ்ஸாக, எல்லாத்துக்குமே அவர் தான். ரொம்ப சோகமாக இருந்தால் கூட ஒரு அவரோட வீடியோஸு அதெல்லாம் பார்க்கும்போது என்ன அறியாமலே நான் வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடுவேன். எவ்வளோ ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, பர்சனல் லைஃப் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, அவர் பார்க்கும்போது எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு எல்லாமே அவர் தான். அம்மாவா அப்பாவான்றதுலாம் இல்லை, எனக்கு தளபதி தான் எனக்கு ஃபர்ஸ்ட். என் உயிரே அவர் பொட்டம் தான். அவருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அதுதான் சொல்கிறேன்ல, நான் சின்ன வயசுலேருந்து அட்மையர் ஆகி வளர்ந்து என்னை இந்த அளவுக்கு வாக்குனதே அவர் மட்டும்தான். ஆன் ஸ்கிரீன்றதை தாண்டி அவரோட பர்சனல் லைஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பட்ட கஷ்டம், சின்ன வயசுலலாம் ஒரு ஆக்டராக ஸ்டார்ட் ஆகும்போது அவர் எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, அவர் எவ்வளோ அசிங்கப்படுத்தி வர வச்சாங்க, அதெல்லாம் தாண்டி இப்போ இவ்வளோ ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்காருன்னா அவரோட டெடிகேஷன், அவரோட மேனிஃபெஸ்டிங், அவரோட ஹார்ட் ஒர்க்கு இதெல்லாம் இருக்கிறது தான். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அவரோட ஃபேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு. ஃபேனுன்றதை தாண்டி எனக்கு அவர் அண்ணன், எனக்கு அவர்னா ரொம்ப பிடிக்கும்.
தளபதி தான். இளைய தளபதி வந்து இல்லை லைக் இப்பயும் நாங்கள் ரீல்ஸ்லலாம் நான் பார்த்துருக்கேன். தளபதி வந்து தளபதி மூவியில் இருக்க ஸ்வாக்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பண்ணும்போது மனசில் கமெண்ட்ஸில் போடுவாங்க, தளபதி சீஃப் மினிஸ்டருக்கு மனசில் தளபதி விஜய் நினப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கு. அதாவது தளபதி வேற, சிஎம் வேற. இப்போ அவரும் வந்து அவரோட கெரியர் வேற சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது இதை கம்பேர் பண்ண முடியாது. சிஎம்மா பார்க்குறப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? சிஎம்மா பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நல்லா அந்த கோட் ஷூட்லாம் போட்டு மாஸாக இருக்காரு, அழகாகவும் இருக்காரு, நல்லா ஹேண்ட்ஸமாகவும் இருக்காரு. வேர்ல்டில் இல்லை, வேர்ல்டுலேயே இவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பொலிட்டிஷியன், ஒரு சீஃப் மினிஸ்டர் நம்மளுக்கு இருக்காங்கன்றப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த லாஸ்ட் ஒன் டைம் அப்படின்றது படத்தில் மட்டும் கிடையாது, ஓவரால் எல்லா ஃபேன்ஸுக்கும் சரி, எல்லாத்துக்குமே சரி. இதுக்கப்புறம் இது மாதிரி யாரும் செலிப்ரேட் பண்ண போகிறதில்ல, நம்மளால இப்போ பேச போகிறது கூட கிடையாது. அதுக்கப்புறம் வந்து படம் ரிலீஸ் ஆனால் நம்மளால பேசுவோம். இந்த மூமெண்ட் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இதுக்கப்புறம் ரீரிலீஸ் மூவி, ஓல்டு மூவி வேணால் ரீரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் இப்படி ஒரு செலிப்ரேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ பார்த்த மூவியை ரீரிலீஸ் பண்ணாலுமே நியூ மூவிக்கு இதே மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணி கத்தி அவரை பார்த்து அது பண்ணுறது ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ரொம்ப ஆக்சுவலி சீரியஸாக மிஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி. படம் ஓடவே ஓடாதுன்னு சொன்னவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்கிறோம் 1000 சொல்லிட்டு தானே இருப்போம். அதெல்லாம் காதில் வாங்கக்கூடாது. அவங்க பார்த்தா பார்க்கட்டும், பார்க்காட்டி போட்டோம். லைக் நம்ம அதெல்லாம் கேட்கவே இல்லை. நான் பார்க்கறதுக்கு இருக்கேன், என்ன மாதிரி தளபதி ஃபேன்ஸ் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அது போதும். இவங்க தான் பார்க்கணும், அவங்க தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பொலிட்டிக்கல் பேஸ்டாக நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு தளபதிக்கு. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோன்னு நினைக்கிறீங்க? மக்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு அவர் இருக்கும்? மூவியில் நடிக்கும் போதே வந்த பிரச்சனை, நிறைய பிரச்சனை வந்தது. அதுவே பார்த்துட்டாரு, இது பார்க்க மாட்டாரா? அவர் ஆக்சுவலி என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம கூட வந்து ரசிகர்களோ தொண்டர்களோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இருக்கு. நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்ற ஒரு லைக் மனசில் இருக்கு. அதனால அவர் கண்டிப்பாக வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிப்பாங்க. பார்க்குறீங்களா? கண்டிப்பா. ஓகே, இப்போ சோசியல் மீடியால நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கு நடுவில் எதுக்கு வந்து இப்போ தளபதி ஜனநாயகன் இல்லை, இது வந்து 1 month முன்னாடியில இருந்தே வந்து லைக் பேசப்பட்டது தான். லைக் இந்த மாதிரி மூவி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரீசெண்டாக அந்த நீட் பற்றி டெல்லியில் நடந்தது ஒரு 2 days பிஃபோர்லேருந்து தான் நடக்குது. ஸோ அதுக்கும் இதுக்கும் ரிலேட் பண்ண முடியாது. அது வேறு இது வேறு. அதுக்காக வந்து ஜனநாயகன் படம் அங்கே ஒரு ப்ராப்ளம் நடக்குது, ஜனநாயகன் மூவி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, இது எப்படி அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அது வந்து வேறு. அங்கே பிரச்சனை நடக்குது. நீட்டுன்றது அப்போத்துலேருந்தே தான் நடந்துட்டு இருக்கு. யாருமே அதை பற்றி பேசவும் இல்லை. அதுக்கும் இந்த ஜனநாயகனுக்கும் எதுக்கு லிங்க் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியல. ஒன் வேர்ட் அபௌட் தளபதி விஜய் சார். இஸ் மை எவ்ரிதிங், ஹோல்சம், அவ்வளோதான். எவ்ரிதிங். ஐ லவ் யூ தளபதி விஜய்னா. லாஸ்ட் படம், இதுக்கப்புறம் இந்த மாதிரி ரொம்ப மிஸ் பண்ணுவோம். பட் அது சந்தோஷமான விஷயம்னா அவரை நாங்கள் முதலமைச்சராக பார்த்துட்டோம்ல, அதனால அது ஹாப்பியாக இருக்கு. ஆக்டரா இருக்கும்போது ரிலீஸ் ஆயிட்ட கூட இவ்வளவு ஹைப் இருந்தது. சிஎம்ஆர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படம் நான் ஓட போகுது அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலர்லாம். இப்போ பார்ப்பாங்க. கடப்பா ரிலீஸ் ஆகி பார்க்க மாட்டாங்க. இப்போ பார்ப்பீங்க எவ்வளோ ரிலீஸ் ஆகுது, எவ்வளோ வசூல் போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ இங்க இருக்கிற அந்த ஃபேன்ஸுக்குலாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஜி ஃபேன்ஸ் லாஸ்ட் வரைக்கும் இப்படியே இருக்கணும். ஆமா, அவர் கூட இப்படியே இருந்து அவர் நாங்களாம் இருக்க நம்பிக்கையில தான் அவர் இறங்கியிருக்காரு. சிஎம்ஓ ஆனாரு. அப்பையில இருந்தது இப்போ வரைக்குமே அப்படியே இருக்கு. சிஎம் விஜயா இல்ல வந்து இளைய தளபதி விஜயா? ரெண்டுமே எங்களுக்கு அவர் ஸ்டார்டிங்ல இளைய தளபதியா இருந்தது, இப்போ சிஎம் ஆயிருக்காங்க. அத மறந்துட கூடாது. ஆனா பட் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் தான் உங்களுக்கு. அப்படினா எதை சூஸ் பண்ணுவீங்க? ரெண்டுமே ரெண்டு கண்ணு தான். ஒரு 2 கண்ணுல ஒரு கண்ணு எங்கன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு எப்பவுமே அவர் ரெண்டுமே தான். ரெண்டு பேருமே தான். சரிதான். லாஸ்ட் ஒன் டைம் அப்படிங்கறது தான் படத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே என்ன திருப்பி இந்த மாதிரி ரிலீஸ் ஆகுது. இது எப்படி இருக்கு உங்களுக்கு? எமோஷனலா இருக்கு. பட் எங்களுக்கு எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும், ரொம்ப எமோஷனலா இருக்கு. செலிப்ரேட் பண்ண மாட்டோம். எப்படியே செலிப்ரேஷன் பண்ண முடியாது. மேபி ரீரிலீஸ் வேணா பண்ணுவீங்க பழைய மூவியை. பட் இப்படி எப்படியே செலிப்ரேஷன் எங்களால பார்க்க ஆனா முடியாது. டிவில டெய்லி பாப்போம். முதலமைச்சரா டிவில டெய்லி பாப்போம். நிறைய ட்ரோல் பண்றாங்க இல்லையா? சிஎம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரை மட்டும் இல்லாம அவருக்கு சப்போர்ட் பண்ற உங்களையுமே சேர்த்து தான் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க பண்றதுக்காகலாம் எதுவும் பண்ணாம ஒரு வருஷம் நாங்க இருக்கோம்ல, முதலமைச்சர் ஆயிட்டோம்ல, காண்டில தான் இருப்பாங்க. என்ன பண்றது? தளபதி சாருக்கு லாஸ்டா வந்து ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னு என்ன சொல்ல போறீங்க?
ஆல்வேஸ் வி லவ் யூ. வி லவ் யூ. லவ் யூ மோர். ஊக்கி சிஎம். எங்கள் அழகான முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு அவர் மட்டும்தான். அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. எல்லாமே அவர் மட்டும்தான். அவருக்கு அவர் மட்டும்தான். மூவி எப்படி இருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கீங்க? செலிப்ரேஷன் இருக்கும், தளபதி படம். ஸோ தளபதி படம் லைக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் கிடையாது. தளபதியை பார்க்குறோமா அது மட்டும்தான். அவரோட முகத்தை வந்து ஸ்க்ரீனில், பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும், அதுக்காக தான் வந்திருக்குமே. ப்ளஸ் செலிப்ரேஷன். மூவி எப்படி இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம். ஓகே, இதுதான் லாஸ்ட் மூவி. உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த லாஸ்ட் மூவி? எல்லாத்தையும் கேட்குறீங்க. இல்லை அழுதுருவேன் நான் இன்னும் கொஞ்ச நேரம் அதே பற்றி பேசிகிட்டு இருந்தேன். லைக் நான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நினச்சி பார்க்கும்போது. ஏன்னா இதுதான் லாஸ்ட் படம், இதுக்கப்புறம் இந்த மாதிரி வராது. அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு இது மாதிரி இதுக்கப்புறமும் இவரை மாதிரி இந்த ஆக்டரும் நம்ம பண்ண போகிறதோ இல்லை. ஸோ இவர் தான் இதான் லாஸ்ட்ன்றப்போ அது நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. எதனால் இவ்வளோ ஃபேமஸ் ஆனார் உங்கள் அண்ணன்? எதனால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? சொல்கிறதுக்கு வேர்ட்ஸே இல்லை. நான் பிறந்து வளர்ந்து படிக்க வைக்கல, படிக்க வச்சாதான் சாப்பாடு போட்டாதான் அப்படின்றதுலாம் கிடையாது. என்னோட ஹாப்பினஸ், ஒரே ஹாப்பினஸ் அவர் தான். நான் ரொம்ப கஷ்டப்படும் போதெல்லாம் வந்து அவர் தான் எனக்கு வந்து துணையாக இருந்தார். ஸோ எனக்கு அவர் தான் எனக்கு ரொம்ப உயிர். ஃப்ரம் 3 இயர்ஸ்லேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு அவர் தான்.
எனக்கு வேர்ட்ஸ் இல்லை சீரியஸாக டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. அழுதுருவேன் அவரை பற்றி பேச ஆரம்பித்தேன். அதுக்காக நான் கொஞ்சம் லைட்டாக பேசுகிறேன். ஓகே, இந்த ஜனநாயக மூவி கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் எடுக்குமா? கண்டிப்பாக ஆகும். ஸோ லீக்குன்றதையும் தாண்டி எல்லாரும் சொல்கிறாங்க கலெக்ஷன் வராது, ஸோ லீக் ஆயிடுச்சு மூவி அதனால கலெக்ஷன் வராதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. லீக் ஆனாலுமே நாங்கள் வந்து எப்படியாவது கலெக்ஷன் அடிக்க வச்சிருவோம். ஏன்னா இது தளபதி படம். அது ரொம்ப ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் ஒன்று. பட் எதிர்பார்த்தோம் சிஎம் ஆகுவாருந்தான். அதுக்காக தான் நாங்கள் கஷ்டப்பட்டு அவர் கூட சேர்ந்து எல்லாரும் சப்போர்ட்டிவாக இருந்தோம். ஃபைனலி அவர் சிஎம் ஆகிட்டாரு. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஓகே, இந்த இப்போ அதாவது இதுக்கு முன்னாடி வந்திருந்தா வெறும் ஜஸ்ட் ஆக்டர் தளபதி விஜய் மூவி அப்படின்னு இருக்கும். இப்போ சிஎம் மூவி. ஸோ அது ரொம்ப எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி எங்களுக்கு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. ஒன்லைன்ல ஜனநாயக மூவி பத்தி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? புரியல. ஒன்லைன்ல ஜனநாயக மூவி பத்தி. பாலிடிக்ஸ் மூவி தானே, ஸோ பார்த்தா தான் தெரியும். மூவி முடிச்சுட்டு வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். ப்ரோ ஃபேஸ் கட் அப்படியே அட்லி மாதிரியே இருக்கு ப்ரோ. நிறைய பேர் அதாவது இல்லை இல்லை கரெக்டாக பார்க்கணும்னா அட்லி மாதிரியே இருக்கு ஃபேஸ். கஷ்டமாக தான் இருக்குது, ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆனால் இப்போ நல்லது தான் பண்ணுறாரு, மக்களுக்காக வந்திருக்காரு. ஸோ ஓகே, இந்த படம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் உள்ளே போய் தான் பார்க்கணும். ரீமேக்கு அப்படி இப்படி சொன்னாங்க. படம் லீக்கும் ஆயிடுச்சு, ஒன்றுமே பார்க்கல ஒரு சீனும். போய் பார்த்தா தான் தெரியும். ஓகே, இது வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது இப்போ ரிலீஸ் ஆகுது. அதே கொண்டாட்டம் இன்னும் இருக்குமா? அப்படியே அதே செலிப்ரேஷன் தான் இன்னும் இருக்குது, அதே எக்ஸைட்மெண்ட்டு. தளபதி படம்ல எப்போ ரிலீஸ் ஆனால் அன்றைக்கி தான் திவாலி. லாஸ்ட் மூவி ஒரு பெயினாக இருக்கு, ஹாப்பியாக இருக்கு. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. முழுசாக ஹாப்பியாகவும் இருக்க முடியல, சேடாகவும் இருக்க முடியல. படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துச்சுன்னு ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் கடைசி படம் நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக. இன்னும் ஒரு படம் நடிக்கலாம். பாசிங்களுக்காக நடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? எதிர்பார்க்குறீங்களா? நடித்தா நல்லா தான் இருக்கும். அட்லீஸ்ட் 2 இயர்ஸுக்கு ஒரு மூவி அட்லீஸ்ட் நடிக்கணும். நம்ம
எல்லாருமே ஜனநாயகன் படத்துடைய செலிப்ரேஷனுக்கு வந்திருக்கோம், கொண்டாட்டத்துக்கு வந்திருக்கோம். ஆனா இது கண்டிப்பா கடைசி படம். அது ஒரு மன வருத்தமா இருந்தாலும் ஆனா இந்த கொண்டாட்டம் ஒரு மாற்றமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஜனநாயகன் படத்துடைய கொண்டாட்டம் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல இல்ல, இங்க வரக்கூடிய கூட்டத்துல இல்ல, நம்ம படம் வெற்றியாயிருச்சு இவ்வளவு கோடி வசூல் பண்ணிருச்சு அப்படின்னு ரீல்ஸ் போறதுல இல்ல, நம்ம கொண்டாட்டத்தின் மூலியமா ஏதாவது ஒரு மாற்றம் வந்துச்சு அப்படின்னா அதுதான் இந்த ஜனநாயகன் படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். அப்படி வெற்றி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜனநாயகனுடைய கொண்டாட்டத்தை நான் குரல் கொடுக்க போறேன். நம்ம தளபதி ஃபேன்ஸுடைய குரல் மிகப்பெரிய ஒரு வலிமையான குரல். அந்த குரலுக்கு எவ்வளவு வலிமை இருக்கின்றதை 2026 நம்ம பார்த்தோம். கட்சி ஆரம்பிச்ச சில வருஷங்கள்ல முதலமைச்சர் ஆனோம். அதுக்கு காரணம் நம்ம தளபதி ஃபேன்ஸுடைய குரல். அப்படிப்பட்ட குரலுக்கான சரியான தளம், சரியான களம், சரியான நேரம் நாம் ஒன்று கூடியிருக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் தான் இந்த ஜனநாயகன் படத்தினுடைய கொண்டாட்டம் தான். இந்த கொண்டாட்டத்தை நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். அந்த மாற்றம் நம்முடைய குரலா இருக்கும். நம்முடைய குரல் ரொம்ப ரொம்ப வலிமையானது. அதை கண்டிப்பா நம்ம குரல் கொடுப்போம். ஜனநாயகத்தின் கொண்டாட்டத்தை நான் எனது குரல் மூலியமாக நான் கொண்டாடுகிறேன். ஜனநாயகன் கொண்டாட்டம் அது நீட் எதிர்ப்பு போராட்டம். இது ஒரு மாற்றத்திற்கான ஒரு வழி. நீங்கள் கண்டிப்பா உங்களுடைய குரலை கொடுங்க. நன்றி. ப்ரோ உங்க பேரு நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் விஜே பாண்டி வடபள்ளியில இருந்து வரேன். நன்றி.
இதை அப்படியே வச்சிருந்தேன், இந்த டபுள் பெட்டியை கொடுக்காம. நான் இதை லாஸ்ட்டு இது தளபதி இப்போ பார்த்து நடித்த படம். உங்கள் மனசில் என்னென்ன தோணுதோ நீங்கள் எல்லாமே எழுதி போடலாம். ஒரு பிறந்தநாள் விஷயம் எழுதி போடலாம். இது நம்ம தளபதி இருக்காருல, நம்ம கௌரவத்தில் இருக்காரு, அவங்க தலைமையில் நம்ம இதை ஒப்படைக்க போகிறோம். அவங்க நம்ம தளபதி சிஎம்கிட்ட அவங்க ஒப்படைப்பாங்க. இதுதான் விஷயம். இருக்கிற எல்லாரும் எல்லா தேட்டரும் போயிட்டு வந்துட்டு இருக்கு. இது யார் எல்லாம் பண்ணுறீங்களோ எல்லாம் விஷ் பண்ணி எழுதி போடலாம். இது அதுதான் வச்சுருக்கோம். சரிங்களா? சந்தோஷமாக எழுதி போடுங்க. நல்லபடியாக அவர் விஷ் பண்ணுங்க. ராவண நம்ம தான், ஆட்டியே நம்ம தான். இனிமே உதவி நாங்க ஆட்டமே இல்லை. அவர் சட்டசபை வந்தவனே கக்கூஸ் கேடி வர்றாரா. ஏன் கேட்டாக்கா கக்கூஸ் வருதுன்றாரா. எது கேட்டாக்கா மாமா மாமா அங்குள் வருது கக்கூஸ் கூப்பிட்டு போக சொல்றாரு அப்படின்றாரு. எங்க அண்ணா பார்த்தோடனே உமால உட்கார்ற பாடேன்றாரு அப்படின்றாரு எங்க அண்ணன். வேற லெவலில் சட்டசபை போகுது. இனிமேல் தானே ஆரம்பம். அதுக்கப்புறம் பிரதமர் சட்டசபையில் உட்கார போறாரு பாரு எங்க தளபதி. பிரதமரே இப்ப ஓட போறாரு நம்ம தாத்தா. அவள் தான் இனிமேல் இந்த லாஸ்ட் படம் எப்படி ப்ரோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? லாஸ்ட் படமா ரொம்ப எனக்கு ரொம்ப ஷேடா தான் இருக்குது. என்ன சொல்றது, தளபதி அண்ணன் முடியல. புரியல, கேட்கல. ப்ரோ நாங்கள் வந்து ஹை லெவலில் வச்சுருக்கிறோம் ப்ரோ. வேறு மாதிரி ரோகிணி வந்து பிளாஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துருக்குறோம். செகண்ட் ஷோ கன்ஃபார்ம் பிளாஸ்ட். இப்போ வந்து ஃபஸ்ட் டே வந்து ஷோ பார்க்க உள்ளே போயிருக்கிறாங்க. அவங்க வந்து வெளியே சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும் நாங்களே எப்படி இருக்க படம் ஒரு மாதிரி. இதுதான் ப்ரோ எங்களுக்கு லாஸ்ட் ஒன் டைம். இதுக்கப்புறம் அவர் வந்து ஸ்க்ரீனில் எங்களை வந்து பார்க்க முடியாது ப்ரோ. அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு ஃபீல் ப்ரோ. ஆனால் என்னதான் இருந்தாலும் இது நம்ம வந்து வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட் பண்ணோம். நான் பேச மாட்டேன், தளபதி தான் ப்ரோ பேசுகிறேன். பாருங்க, இந்த சீசர்ட்னா ஜனவரி 7ஆம் தேதி எத்தது இப்போ போட்டுன்னு வரோம் ப்ரோ. எல்லாம் தளபதி கோசம் தான் ப்ரோ. எப்பவுமே பொங்கல்னா தளபதி இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும். இந்த வாட்டி எதுவுமே இல்லையே ப்ரோ. அதை பற்றி எங்களுக்கு படமே வேணான்றேன் ப்ரோ. நான் எப்படின்னா பொங்கலுக்கு எனக்கு படமே வேணாம். நாங்கள் ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படத்தை நாங்கள் விட்டே நாங்கள் வச்சு சம்பாரிச்சிருவோம். அதிகம் நாங்கள் வந்து பார்த்துக்கிறோம். பொங்கல் தீபாவளி எல்லாமே நாங்கள் கொண்டாடிக்கிறோம் ப்ரோ. எங்களுக்கு படமே வேணான்றேன். இவர் அரசியல் வந்துட்டாரு. இனிமேல் நல்லது மட்டும் இது பண்ணாலே எங்களுக்கு போதும். நானும் டிவிக்கில் தான் இருக்கிறேன், ஒரு பொறுப்பில் இருக்கிறேன். எனக்கு அதுவே சந்தோஷம் ப்ரோ. ஓகே, ஜனநாயகத்தை பற்றி ஒரு வேர்டில் சொல்லணும்னா, அப்புறம் உங்கள் அண்ணனை பற்றி ஒரு வேர்டில் சொல்லணும்னா? ஜனநாயகம் வந்து ஒரு வேர்டில் சொல்லணும்னா அதான் ப்ரோ லாஸ்ட் ஒன் டைம் அது ஒன்று. எங்கள் அண்ணனை பற்றி சொல்லணும்னா எங்கள் அண்ணனை எனக்கு உயிர் ப்ரோ. அவள்தான் ப்ரோ.
இந்த ஜனநாயகம் படம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா தளபதி படம்னாலே மாசுதானா, அது வந்து சொல்றதுக்கெல்லாம் இல்ல. தளபதி படம் வந்தாலே எங்களுக்கு திருவிழா தான். இதுல பாலிடிக்ஸ் வேற பேசிருக்கேன்றாரு. தெரிக்க விடும் கேட்டுறேன். ஓகே, இது வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது இப்ப ரிலீஸ் ஆகுது. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? பொங்கலோட சூப்பரா இருக்குண்ணா. பொங்கல்னால பொங்கல் கூட இவ்வளவு செலிப்ரேஷன் இருக்காது. இன்னைக்கு பொங்கல் மாதிரி செலிப்ரேட் பண்றாங்க. சீரியஸா தான். சோ இன்னைக்கு வந்தாதான் மாசா இருக்கு. ஹானரபிள் சிஎம்மா நாங்க பார்க்க போறோம். படம் லீக் ஆனது நீங்க எப்படி பாக்குறீங்க? லீக் ஆனா நிறைய பேர் வருவாங்களா பாக்குறதுக்கு? நீங்க தான் பாக்குறீங்களே, படம் லீக் ஆன மாதிரியா இருக்கு. படம் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஷோ விடுற மாதிரி இருக்கு. லீக் ஆன நாங்க இது வரைக்கும் ஒரு சீன் கூட பார்த்ததில்ல. உள்ள தளபதி சப்போர்ட்டும் பண்ண கூடாது. எந்த படமா இருந்தாலும் லீக் வெர்ஷன் யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த படத்தை பத்தி ஒன்லைன்ல சொல்லணும்னா ஏதாவது சொல்லுங்க. அதுதான் அவ்வளவே. அதுவே எல்லாரும் வந்து படத்தை பார்க்கணும். எல்லாரும் படத்தை பாருங்க. கடைசி படம் நம்ம செலிப்ரேட் பண்ணணும். எதுவா இருந்தாலும் சரி. நான் ஒரு பாலிடிக்ஸ் பத்தி பேசியிருந்தாரு. அவர் கடைசி படம் நம்ம நினைச்சாலும் பார்க்க முடியாது, நடிக்கவும் மாட்டாரு. சோ எல்லாரும் வந்து தியேட்டர்ல பார்க்கணும்னு நினைக்கிறேன். ப்ரோ எனக்கு சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி ப்ரோ. நான் வந்து இங்கே வந்து வேலை பார்த்து 6 வருஷம் ஆகுது. சரியா, நான் ஒரு வருஷமும் ஒரு தடவை தான் ஊருக்கு போவேன். எங்கள் ஊர் திருவிழாக்கு மட்டும்தான். அது இன்னைக்கு நைட்டு எங்கள் ஊரில் திருவிழா. எனக்கு இன்னைக்கு தளபதி படம் ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு இங்கே தான் நான் என் திருவிழாவை கொண்டாடுறேன். அது மட்டும் தான் சொல்லணும் ப்ரோ. எனக்கு வேறு எதுவுமே இல்லை. தளபதி தான் உயிர் ப்ரோ. ப்ரோ, வருஷம் பொங்கல்னா தளபதி போட்டி வரும். இனிமேட்டு அது இருக்கும்னு நினைக்கிறீங்களா? வேற அது வந்து எலெக்ஷன் போட்டி தான் ப்ரோ நம்மளுக்கு. இனிமேல் சினிமா போட்டிலாம் கிடையாது, எலெக்ஷன் போட்டி மட்டும்தான். அதுலேயும் நாங்கள் தான், இதுலேயும் நாங்கள் தான். சரியா, கலெக்ஷனும் நாங்கள் தான், எலெக்ஷனும் நாங்கள் தான். ப்ரோ லாஸ்ட் படம்னும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. ஏன்னா இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது, போக முடியாது. இதுமாரி ரீலீஸ் மட்டும்தான். எப்படின்னா ஒவ்வொரு படம் வரும்போதும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இப்படி செலிப்ரேட் பண்ணணும், இப்படி பண்ணணும், போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஆனால் இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கும் போது ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. ஆனால் இந்த ஒன் டேவை வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணணும், நல்லா என்ஜாய் பண்ணணும். இதுக்கப்புறம் எப்போ இது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. ஆனால் இந்த ஒன் டேவை நல்லா என்ஜாய் பண்ணணும். கட்சியாக ஒரே ஒரு ஆட்டம் தான் கடைசி படம். ப்ரோ, இந்த ஜனநாயகத்தை பத்தி ஒரே வேர்ட்ல சொல்லணும்னா என்ன ப்ரோ சொல்லுவீங்க? ப்ரோ ஆக்சுவலாக பண்ணி தான் ப்ரோ. இந்த ஜனநாயக மூவி எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? அதான் பாட்டு ஃபர்ஸ்ட் பாடிட்டு அப்படியே போயிடலாம். ஜனநாயகன் 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 தளபதி 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 சிஎம் தளபதி ஜனநாயகன். இதுக்காக தான் இவ்வளோ நாளாக பயங்கரமான வெயிட்டிங்கில் இருந்தோம். மாபெரும் கொண்டாட்டமாக இருக்குது. பிகில்ல சொல்லுவார் கொண்டாட்டம் அப்படின்ட்டு, அந்த மாதிரி பயங்கர கொண்டாட்டமாக இருக்குது. ஒரு தமிழ்நாடு திருவிழா அப்படின்னு தான் சொல்லணும். இதை தமிழ்நாடே கொண்டாடினு இருக்குது இந்த ஒரு படம் ரிலீஸை. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் இப்போ என்னன்னா மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் நடிக்கும் அப்படின்னு போட போகிறாங்க. அதுதான் இன்னும் பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த டேவை மறக்கவே முடியாது கண்டிப்பா. ஆனா இந்த ஜனநாயகம் படம் பார்க்க நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? வணக்கம், மலேசியால இருந்து வந்திருக்கேன். ப்ராப்ளம் தளபதி படத்துக்கு வரதெல்லாம் வந்து ஒரு நார்மலான விஷயம். அதையும் தாண்டி வேற லெவலில் வந்து வருவார் படம். வேற லெவலில் இருக்கும். அதாவது இந்த கடைசி படம் பிளாக் பஸ்டர் ஆகுமா? கண்டிப்பா 100% எழுதி வச்சுங்க. தளபதி தான் எப்பவுமே பொங்கல் நல்லா இருக்கும். அவர் இல்லாம பொங்கல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது நினைச்சு கூட பார்க்க முடியல. ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும். ரொம்ப வருத்தமான ஒரு இதுதான். அதான் கடைசி படம்னு சொன்னால் மிக்ஸ் ஃபீலிங்காக தான் இருக்குது. அதனால தான் ஒரு வைப் கொடுக்குறதுக்காண்டி அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம். அவர் சிஎம் ஆனதை நீங்கள் எப்படின்னா பார்க்குறீங்க? படம் மேலே வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா லீக்லாம் ஆனிச்சு. ஆனால் நான் ஒரு சீன் கூட பார்க்கல. தேட்டரில் வந்து தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு, அதுவும் இந்தியாவில் தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வந்திருக்கோம். இந்த படத்தை பற்றி ஒன்லைனில் ஏதாவது சொல்லணும்னு என்ன சொல்லுவீங்க? சரவெடி